12 மணிக்கு இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாதையிலே, 12 மணிக்கு ரோட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க வாப்பா பாப்பா இல்லையா? இந்த பிள்ளைகள் அனாதை பிள்ளைகள், இதெல்லாம் பாப்பா இருக்கிறார்கள், உம்மா இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சில இளைஞர்கள் என்னோடு கோவப்படலாம். எனக்கு நெருக்கமான இளைஞர்களுக்கு சேர்த்தான் சொல்லுகின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு கோவப்படலாம். ஆனால் உங்களுடைய திறமையை தயவு செய்து இரவு நேரத்தில் சில வேளைகளில் நாங்கள் பயணிக்கின்ற நேரம் நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்கள் ரோட்ல தான் நிற்போம் என்று எங்களுக்கு முன்னால் நீங்கள் வீராப்பாக நின்று காட்ட வேண்டாம். உங்கள் திறமையை, உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கும், வீட்டுக்கு போய் காட்டுங்க. இதையெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்றால் கூட சில இளைஞர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நீங்க சொல்லி நாங்க என்ன கேட்கிறது, வாங்களே ஒரு நாளைக்கு 12 மணிக்கு நீங்கள் இதால கிராஸ் ஆகிற டைம் ஒன்று வருந்தானே, நின்று காட்டுவோம் என்று நின்று காட்டுகின்றார்கள். திறமை அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் திறமை என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமூகத்தில் தந்தைமார்கள் உங்கள் வீடுகளில் சட்டங்களை கொண்டு வாருங்கள். இந்த நேரத்துக்கு பின்னால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த நேரத்துக்கு பின்னால் யாராக இருந்தாலும் சரி, வளர்ந்தவராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், ஒரு 15 வயசு 20 வயதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த நேரத்திலே நீங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துங்கள். அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வாருங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் வீடுகளை சீர்வண்ணும் என்பார்ந்த சகோதரர்களே. ஒரு வைத்தியரோடு அந்த இடத்துல நின்று நான் கதைத்துக் கொண்டிருந்தேன். அந்த வைத்தியர் சொன்னார், இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு முந்தைய ஒரு ஹட்டாக இருக்கின்ற காலத்திலே இரவுகளை கழிப்பதற்கு ஒரு அருமையான இடமாக இருந்தது. நாங்களும் விளையாடினோம், நாங்களும் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த நேரம் இந்த டாக்டரை தூக்கி ஒரு டாக்டர் சொல்றார், இன்னொரு டாக்டரை தூக்கி கொண்டு போய் ஹவுஸ்ல கூட போட்டோம். நாங்கள் விளையாடினோம். ஆனால் பள்ளியை விட்டு வெளியிலே போகவில்லை. பள்ளிக்குள்ளே நாங்கள் இருந்தோம், பள்ளியோடு தொடர்பாக இருந்தோம். இந்த இடத்தில் எங்களுடைய காலங்களை கழித்தோம். எங்களை கண்காணிப்பதற்கு ஆசிரியர்மார் இருந்தார்கள். அவர்கள் வருவார்கள், நாங்கள் படிக்கின்றோம் என்று பார்ப்பார்கள், படிப்பதற்கு சொல்லி தந்தார்கள். அதற்கு இரவு நேரத்தை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த ஒரு பெட்ஜில் மட்டும் 6 டாக்டர்ஸ் உருவாகின்றார்கள் என்பார்ந்த சகோதரர்களே. ஏன் நம்ம செய்ய முடியாது சமூக மாற்றத்தை? இரவு சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்காக வேண்டி சொல்லுகின்றேன்.